என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனிலே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பாய், எரிகோ நகர் வீதிதனிலே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. Oh Jesus, 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 I've got it on my mind. Jesus, 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 I've got it on my mind. Jesus, 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 I've got it on my mind. I have Jesus on my mind. Jesus, 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 I've got it on my mind. Jesus, 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 I've got it on my mind. Jesus, 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 I've got it on my mind. I have Jesus on my mind. எந்த நல்ல இயேசு, எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நீரை. சேர்ந்து பாடுவீங்களா? எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனிலே. காயப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டிருக்கிறோம் என்பதினால் இயேசு நம்மை விட்டு செல்லவில்லை, நம்மை தாண்டி போகவில்லை. ஆமென். தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது, உன் வழியாய் நான் சென்ற போது இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து வேதம் சொல்லுகிறது, பிழைத்திரு என்று சொன்னேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மை பிழைத்திரு என்று சொன்னதுனால
தூக்கி எறியப்பட்ட நம்மேல் அவருடைய கண்கள் பட்டதினால இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாய், அவரை மகிமைப்படுத்துகிற தேவ ஜனமாய், ஆமென், அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கிற கூட்டமாய் கரங்கள் அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நீரைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நீரைந்தார், என்றென்றும் என் சிந்தை நீரைந்தார், என்றென்றும் என் சிந்தை நீரைந்தார். ஹalleluya. கண்கள் மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. Thank you Lord. Hallelujah. Jesus, we praise you Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையிலே நாங்கள் சிலாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை பாடி ஆராதிக்க, உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிற அந்த பாக்கியத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால்
முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரி என் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. உள்ளம் கைகளிலே
என்னை வரைந்து வைத்தீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி பாடும் ஒரு விசை. நீ என் தாசன், நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஷலலமந்த கடதியேரே நஹாதேரே நமாஸ் அல்பருமாதேரே நமகதீனா நாசந்தேரே நானா. ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் நம்ம எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறார்னு பாருங்க. நாம் தேடி வந்ததுனால நாம் ஆண்டவர் அறிந்து கொள்ளல. நீங்க ஆண்டவரை பார்த்து, நீர்தான் என் தகப்பன், நீர்தான் என் தேவன், நீங்க தான் நான் ஆராதிக்கும் ஆண்டவர் நம்ம சொல்றோம்ல, அதுக்கு காரணம் நம்ம இல்ல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை நான் எடுத்திருக்கிறேன், அதன் எல்லைகளில் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். வந்து அப்படி கூட்டிட்டு வந்த நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ என்னுடைய ஊழியக்காரன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய தெய்வம், நீர்தான் என்னை தெரிந்து கொண்டீர், நீர்தான் என்னை அழைத்து வந்தீர். எங்க இருந்து அழைத்து வந்தார்? வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆமென். மார்வெலஸ் லைட், அந்த லைட்டுக்குள்ள நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. இந்த பாடலை பாடும்போது, இந்த வார்த்தையை சொல்லும்போது, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை எதிரிகளுக்கு முன்பாக தலை கவிழ்ந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையாகவே இருக்கலாம். இந்த பாட்டுக்கும் அந்த சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா விசுவாச அறிக்கையிட போகிறோம், பாடி சொல்ல போகிறோம், நல்ல சத்தமா சொல்ல போகிறோம். சொல்லலாமா? எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஒரு விசை கூட, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே லேமாகடா சந்தரபா கதிராரா லிகடானா ஹாண்டலே பரோசேகே. Thank you அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை
மகிமைப்படுத்தும். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தினால். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். என்னை பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே, தூயவர். சேர்ந்து பாடுவோம், come on. ஓ, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. சேனைக்குள் பாய்வேன், உந்தன் தயவாள் மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன், உந்தன் தயவாள் மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன்
எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். என்னை பெரியவனாக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். பாடும் தூயவர், தூயவர், தூயவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீர்தானையா, எங்கள் துதிக்கு பாத்திரரே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஓ ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இயேசுவே, நாம் அவரை நோக்கி பார்க்கிற வேளையில நமக்கு மறு உத்தரவு அருளுகிறார். நாம் கூப்பிடும் போது நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறாரே. இந்த ஆராதனை வேளையில மனக்கலக்கத்தோடு, தொய்ந்து போன மனதோடு, தளர்ந்து போன இருதயத்தோடு ஒருவேளை நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால்
இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய மனதை திடப்படுத்த விரும்புகிறார். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. ஆமென். உங்களோடு இருக்கிற தெய்வம் ஏதோ கல்லும் மண்ணும் அல்ல, கண்ணிருந்தும் காணாததோ, ஆமென், மூக்கிருந்தும் முகராததோ, காதிருந்தும் கேளாததோ அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தெய்வம், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. முடிந்தவர்கள் 2 கரம் உயர்த்தி தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. ஓ தூயவர் தூயவரே. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாசலை நிச்சயமாய் திறப்பார். அவர் திறக்கிற அந்த வாசலை மனுஷர்கள் அடைக்கவே முடியாது. அவர் உங்களுக்காய் திறக்கிற வாசலை மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை அடைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ரீதியில் உங்களுக்காக வாசல்களை திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். லேமானா சம்தரஹாந்தரே நானா. Thank you Jesus, we praise your name. Hallelujah. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே பாடல்கள் மூலமாக, அவரை ஆராதிக்கிற பாடல்கள் மூலமாகவே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை
செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் படுமாற்றல் அல்ல, ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல, கமான், ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, ஆமென், வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, படும் ஆவி உண்டு, வசனம் உண்டு. ஓ ஓ ஓ, ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. உன்னதமான உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாரமாக்கி கொண்டாய். உன்னதமான உன்னதமான, come on people, சரவகந்தரேலலே மானானா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். ஆற்றல் அல்ல, ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். தொடங்கினவர் தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் தொடங்கினவர் ஓ முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர், அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் எதையும் பாதியில் விட்டு போகிறவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய துவங்கினதை பாதியில் நிறுத்திவிட்டு போகிறவர் அல்ல. அவர் துவங்கினதை, உங்களை கொண்டு அவர் துவக்கினதை அவர் செய்து முடிக்க உண்மையுள்ளவர். விசுவாசத்தோட துவங்கினதை துவங்கினதை முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினதை தொடங்கினதை முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. தொடங்கினதை முடித்திடுவார்,
சொன்னதை செய்திடுவார். தொடங்கினதை முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். துணையாளரே, துணையாளரே, அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். ஷபரஹாந்தரே லேரே கேனே ஷரஹந்தரபா கதுடவரபா லேகேதேலி பரமன ஷந்தரபா. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன சில விஷயங்களை பிசாசானவன் உங்களுடைய மனதில் இருந்தே மறைத்திருப்பான் அல்லது உங்களை மறக்க செய்திருப்பான். இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் அப்படி மறக்கப்பட்ட சில ஆசீர்வாதங்களை, சில வசனங்களை, சில வாக்கு தத்தங்களை, சில தீர்க்க தரிசனங்களை மறுபடி உங்களுடைய மனதிலே கொண்டு வருகிறார். இந்த ஆராதனை வேளையில மறுபடி உங்களுடைய மனதிலே கொண்டு வருகிறார். ஆமென், ஆமென். விதைக்கிறவனை பற்றின ஊமையை நம்ம வாசிக்கும் போது அந்த விதைய, சில விதைகள் ஆகாயத்து பட்சிகள் எடுத்து கொண்டு போனதே. ஆமென். அவைகளை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினதே. ஆமென். அந்த விதையாகிய வசனத்தை மறுபடியும் உங்களுடைய இருதயத்திற்குள் ஆண்டவர் விதைக்கிறார். உங்களுடைய இருதயத்திற்குள் ஆண்டவர் விதைக்கிறார். மறக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, மறந்து போன ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறார். எஸ், எஸ், ஹல்லேலூயா, ஆமென். வருஷங்களாய் மறக்கப்பட்ட சில ஆசீர்வாதங்களை, சில வெளிப்பாடுகளை, ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாய் கொடுத்த சில வாக்குத்தத்தங்களை மறுபடியும் கொண்டு வருகிறார். Thank you Jesus Lord. Hallelujah, hallelujah. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். அவரை போல மனதுருகுகிறதற்கு இந்த பூமியில ஒருவராலும் கூடாது. மனதுருக்கம் என்றால் என்ன? மனதில் உருக்கம் உள்ளவர் என்ற அர்த்தம். நம்ம கஷ்டப்படுகிற பல வேளைகளிலும் நம்மோடு நெருக்கமாய் இருக்கிற மனிதர்களே நம்மை பார்த்து மனதுருகுகிறதில்லை. ஆனால் நம்மை படைத்த தெய்வம் நம்மை பார்த்து மனதுருகுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து மனதுருகுகிறார். இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனதுருகினார். வியாதியஸ்தர்களை கண்டபோது அவர் மனதுருகினார். அழுகிறவர்களை பார்க்கும்போது அவர் மனதுருகினார். இந்த ஆராதனை வேளையிலையும் உங்களை பார்த்து மனதுருகுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் மனதுருகுகிற தெய்வம். ஹல்லேலூயா. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மேல் மனதுருக்கமாயிருக்கிறார். நம்மேல் அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய மனதில் பிசாசானவன் சொல்லலாம், உன்னுடைய ஆண்டவர் உன் மேல இரக்கமாவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் உங்கள் மேல மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை.
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருக்கத்தோட இருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும், வியாதியாயிருக்கலாம், பாவத்தின் கட்டுகளாயிருக்கலாம், பிரச்சனைகளாயிருக்கலாம், வெளியே வர முடியாத கடன் பாரமாயிருக்கலாம், மருத்துவமனையில படுத்திருக்கிற ஒரு சூழ்நிலையாயிருக்கலாம். ஆண்டவர் உங்க மேல மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறாரு. உங்க மேல மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட மனதுருக்கத்தின் கண்களாலே உங்களை பார்க்கிறார். அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் மனதுருக்கம் உள்ளவர். உங்க மேல மனதுருக்கம் உள்ளவர். உங்க மேல மனதுருக்கம் உள்ளவர். உங்க மேல மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மனதுருக்கத்துடைய உங்களை பார்க்கிறார். அவருடைய மனதுருக்கம் உங்கள் மேல இறங்கி வருகிறது. உங்க சரீரத்துல இறங்கி வருகிறது. உங்க சூழ்நிலையில இறங்கி வருகிறது. உங்க சிறையிருப்புல இறங்கி வருகிறது. அவருடைய மனதுருக்கம் நன்றியப்பா. ஆண்டவரை பார்த்து நன்றின்னு சொல்லுங்க. நன்றியப்பா, 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 நன்றி இயேசுவே, நன்றியப்பா, நன்றியப்பா இயேசுவே. ஷபகதிரனாந்திரேலே பரா இகடஹாந்திரேனே மாஷதரா. உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில எங்கள் நடுவே நீர் உயர்ந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களோடு ஆண்டவரை நீர் வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம்.
உம்முடைய மனதுருக்கத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சாம் 46, 46வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஆராதனை என்கிற தலைப்பில் நின்று உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏற்றுக்கொள்ளப்படும் ஆராதனை. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 15ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஆராதனை என்கிற தலைப்பில் நின்றுதான் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எல்லா ஆராதனைகளும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. இந்த உலகத்திலே எத்தனையோ வித்தியாசமான ஆராதனைகள் இருக்கிறது, ஆராதனை முறைமைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா ஆராதனைகளும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆராதனையா, தேவன் விரும்புகிற ஆராதனையா, அந்த ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய வழிநடத்துதலும் இருக்கிறதா என்று கேட்டால் எல்லா ஆராதனையிலும் அப்படி இருக்கிறதில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறபடி தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற ஆராதனையை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அப்படி பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் சொல்லப்படுகிற அந்த ஆராதனை முறைமைகளில் தேவன் பிரியப்படுகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.
நாம் வாசித்த இந்த அருமையான சங்கீதம் தாவீது பாவம் செய்த பின்பு, தேவனுக்கு விரோதமான பாவத்தை அவன் நடப்பித்த பின்பு 1 வருடம் கழித்து எழுதின ஒரு சங்கீதம் தான் இந்த 51வது சங்கீதம். இந்த சங்கீதத்திலே ஆரம்பத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறதை குறித்து தாவீது மிகவும் அழகாக அங்கே எழுதியிருப்பார். இந்த 51வது சங்கீதத்திலே 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்த ஒரு மனிதனுடைய உதடுகள் தேவனை துதிப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு அந்த வாய்கள் திறக்காது. எந்த மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்கிறதோ, எந்த மனுஷனுக்குள்ளே பாவம் குடிகொண்டிருக்கிறதோ, அந்த மனுஷன் வாய் திறந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. சிறியவராகட்டும், வாலிபர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், வயோதிபர்களாகட்டும், யாராயிருந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, உதடுகளை திறந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, இருதயத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அந்த மனுஷன் அல்லது அந்த மனுஷி பாவமில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 1 வருடங்களாக தேவனை துதிக்கிற இந்த மனுஷனுடைய வாய் அடைபட்டிருக்கிறது. எப்படி 1 வருடம் என்று நாம் கணிக்கிறோம் என்று சொன்னால், பத்சேபாளோடு இவன் பாவத்திற்கு உடந்தையான பின்பு அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. ஆண்டவர் அந்த குழந்தையை அடித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய வயிற்றில் அது உற்பத்தியாகி அது பிறக்கிறதற்கு 9 மாதத்திலிருந்து 10 மாதங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏறக்குறைய 1 வருஷம் கழித்து தான் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை சந்திக்கும்படி வருகிறார். சந்தித்து அவனுடைய பாவத்தை உணர்த்தின போது எழுதின சங்கீதம் தான் இந்த 51வது சங்கீதம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரை எப்பொழுதும் பாடி மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன், சிறு பிராயம் முதலே சுரமண்டலத்தினாலும் தம்புருகளினாலும் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தின இந்த மனுஷனுக்குள்ளே பாவம் வந்தவுடனே இவனுடைய உதடுகள் அடைபட்டு போனது. இந்த உதடுகளுக்குள்ளே இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை, ஆண்டவரை துதிக்கிற அந்த துதி வாயிலிருந்து வரவில்லை. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தில் பாவத்தையோ பாவ சிந்தனையோ வைத்துக்கொண்டு தேவனை நம்மால் ஆராதிக்க முடியாது. ஏன் என்னால் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை? ஏனென்று சொன்னால், நமக்குள் இருக்கிற பாவம் நம்மை ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடி நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரை, என்னுடைய உதடுகளை என்ன செய்தருளும்? திறந்தருளும். 1 வருஷ காலமாக உதடுகள் அடைபட்டிருக்கிறது. எப்பொழுதும் நான் ஆராதிக்கிறவன், உம்மை துதிக்கிறவன், ஜெபிக்கிறவன், ஒரு நாளைக்கு 7 வேளை உம்மை துதிக்கிறவன், தொழுது கொள்ளுகிறவன், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லுகிற இந்த தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உதடுகளை என்ன செய்தருளும்? திறந்தருளும். ஆண்டவரை துதிக்கிறது என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. ஆமென். ஆண்டவரை ஆராதிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. தேவனை துதிக்கிறதையோ தேவனை ஆராதிப்பதையோ நாம் ஒருபோதும் சாதாரணமாக மதிப்பிட்டு விட முடியாது. ஒரு மனுஷன் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாய் இருக்கிறானே ஆனால், ஆமென், அந்த மனுஷன் மேலே ஆண்டவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். தாவீது சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய உதடுகளை திறந்தருளும்,
அப்பொழுது நீர் திறந்த பின்பு என் வாய் உம்முடைய புகழை என்ன செய்யும்? அறிவிக்கும். நிறைய பேருடைய வாய்கள் அடைபட்டிருக்கிறது. ஆமென். பாவத்தினாலே, தேவனுக்கு விரோதமாய் நடக்கிற நடக்கையினாலே வாய்கள் அடைபட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே ஆமென் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை உயர்த்த வேண்டும், ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் வாயில் என்ன வரவில்லை? ஆண்டவரை பற்றின புகழ் வரவில்லை. ஆண்டவரை பற்றின மேன்மை வாயிலிருந்து வரவில்லை. அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாதபடி அவர்களுடைய வாய்கள் அடைபட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையின் மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவ பிரசன்னத்தை வரவழைக்க முடியும். ஆமென். உங்களுடைய வாய் தேவனை துதிக்கும் போது, அவருடைய புகழை அறிவிக்கும் போது, அவரை ஸ்தோத்திரிக்கும் போது, நாம் இருக்கிற சூழ்நிலை எந்த இடமாய் இருந்தாலும் அந்த இடத்திலே தேவ பிரசன்னம் நமக்காய் கடந்து வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது கேட்கிறார், என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்று சொல்லி வாசிக்கலாம். 16வது வசனம், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. 16வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பலியை நீர் விரும்புகிறதில்லை. பலி அப்படின்னா ஆராதனை. ஆராதனைய நீங்க விரும்புகிறதில்லை அப்படின்னு தாவீது சொல்றார். எதை? ஆராதனை ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லையா? விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனம் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது. எப்படின்னு சொன்னா, பலியை நீர் விரும்புகிறதில்லை, நம்முடைய ஆண்டவர் ஆராதனையை விரும்புகிறதில்லை அப்படின்ற மாதிரி தாவீது சொல்லுகிறதா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு 19வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். அப்பொழுது 19வது வசனம், அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பலியை நீர் விரும்புகிறதில்லை என்று சொல்லி. 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே விரும்புகிறதில்லை என்று வாசிக்கிறோம், இங்கே ஆண்டவர் விரும்புகிறார் என்று வாசிக்கிறோம். என்ன வித்தியாசம் பாருங்க. 16வது வசனத்தில் பலியை, அதாவது வெறும் ஆராதனைய ஆண்டவர் விரும்புகிறதில்லை. 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். சர்வாங்கம் அப்படின்னா என்ன? முழுமையான அப்படின்னு அர்த்தம். சர்வாங்க தகன பலினா முழுமையான ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. 16வது வசனத்தில் வெறும் பலி, வெறுமையான ஆராதனை, வெறுமையான பாடல், இந்த காரியங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறதில்லை? பிரியப்படுகிறதில்லை. ஆராதனையில், அதாவது வெறுமையான ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. வெறுமையான தகன பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அதை அவர் பிரியமாய் பார்க்கிறதில்லை. ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால் சர்வாங்க தகன பலியாகிய ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். முழுமையான ஆராதனையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதாய் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். நிறைய நேரங்களில் நம்முடைய ஆராதனை இப்படி வெறுமையான ஆராதனையாக இருக்கிறது. அப்படி வெறுமையான ஆராதனையாக இருக்கிறபடியினால மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. வெறுமையான ஆராதனையா இருக்கிறபடியினால தேவனுடைய வல்லமையை நம் நடுவில் பார்க்க முடியவில்லை. வெறுமையான ஆராதனையா இருக்கிறபடியினால தேவனுடைய பிரசன்னம் நம்மை சந்திக்கிறதில்லை. தாவீது சொல்லுகிறார், பலியை நீர் விரும்புகிறதில்லை, வெறுமையான ஆராதனையை நீர் விரும்புகிறதில்லை. நீர் பிரியப்படுகிற ஆராதனை என்ன? சர்வாங்க தகன பலியாகிய
ஆராதனை. ஹல்லேலூயா. முழுமையான ஆராதனை. ஆமென். முற்றுமுடிய ஆண்டவருக்கு அர்ப்பணித்து செய்கிற ஆராதனை. அந்த ஆராதனையை தான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை எது? ஆமென். முழுமையாய் நாம் செலுத்துகிற ஆராதனை. இப்போ அடுத்து வருவோம். முழுமையான ஆராதனை என்பது என்ன? முழுமையான ஆராதனை என்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது முழுமையான ஆராதனை என்று சொன்னால், நம்முடைய முழு இருதயம், நம்முடைய முழு ஆத்துமா, நம்முடைய முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த விஷயம்தான் முழுமையான ஆராதனை. அதுதான் சர்வாங்க ஆராதனை. அதுதான் முற்றுமுடிய ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை. அந்த ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். அந்த ஆராதனையிலே ஆண்டவர் செயல்படுகிறார். அந்த ஆராதனையிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். இந்த நாளில் பாருங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தில் எவ்வளவு ஆழமாய் பரிசுத்த ஆவியானவர் இவைகளை எழுதி வைத்திருக்கிறார் என்று பாருங்க. சர்வாங்க ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனை. முழுமையான ஆராதனை தான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது நாம் முழுமையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறதில்லை. நாம் முற்றுமுடிய அவரிடத்தில் முழுமையாய் நம்மை தந்து அவரை ஆராதிக்கிறதில்லை. நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய மனது ஒரு பக்கம் இருக்கிறது, நம்முடைய இருதயம் ஒரு பக்கம் இருக்கிறது, நம்முடைய ஆத்துமா சம்பந்தம் இல்லாதது போல எங்கேயோ அது இருக்கிறது. நம்முடைய வாய்கள் மாத்திரம் ஆண்டவரை துதிக்கிறது, நம்முடைய வாய்கள் மட்டும் ஆண்டவரை துதிக்கிறது போல இருக்கிறது. அந்த ஆராதனையிலே ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. அந்த ஆராதனையை தேவன் விரும்புகிறதில்லை என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தேவன் விரும்புகிற ஆராதனை என்னவென்றால், முழுமையாய் சர்வாங்கமாய் அவருக்கு நம்மை நாமே சமர்ப்பிப்பது தான் அந்த முழுமையான ஆராதனையாய் இருக்கிறது. இனிமேல் நீங்கள் வீடுகளிலே, ஆலயத்திலே, ஆமென், நீங்கள் இருக்கிற இடங்களில், உங்களுடைய ஜெப நேரங்களில் ஆராதிக்கும் போது இப்படி நீங்கள் ஆராதித்து பாருங்கள். ஆமென். முழுமையான ஒரு ஆராதனை, சர்வாங்க ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனையை நீங்கள் செலுத்தும் போது தேவனுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள். உங்களுடைய கண்கள் உங்களை அறியாமலே ஆமென் கண்ணீர் சுரக்கும். ஆமென். சில தரிசனங்கள் உங்களுக்கு உண்டாகும், வெளிப்பாடுகள் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். உங்களை அறியாமலே ஆவிக்குள்ளாக்கப்படுவீர்கள். இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுது நம்முடைய ஆராதனை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனையாயிருக்கும் போது, நாம் எதை ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. காயின் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான், ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான். இவர்கள் இருவரும் வித்தியாசமான காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அவன் நிலத்தை பயிரிடுகிறவன், அதனால அவன் நிலத்தின் கனிகளில் இருந்து கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளில் இருந்து கொழுமையானவைகளில் சிலவற்றை ஆண்டவருக்கென்று அவன் கொண்டு வந்தான். இவர்களுடைய 2 பேருடைய தொழில்கள், அவர்களுடைய காரியங்கள் வித்தியாசமானது. காயின் நிலத்தை பயிரிடுகிறவன், அதனால அவன் நிலத்தில் இருந்து உண்டான பலனை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். ஆபேல் என்ன செய்கிறவன் என்று சொன்னால், அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருக்கிறான். அதனால அவன் மேய்க்கிற அந்த மந்தையில் இருந்து நல்ல கொழுமையான ஆடுகளை, முதல் தரமான ஆடுகளை ஆண்டவருக்கு கொண்டு வருகிறான். இவர்கள் 2 பேருமே ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினார்கள். அவர்களுக்கு என்ன முடியுமோ அதை அவர்கள் செலுத்தினார்கள். எந்த துறையில் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த துறையிலிருந்து வருகிறதை ஆண்டவருக்கு செலுத்தினார்கள். அப்படி செலுத்தின போதிலும் காயினுடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். நமக்கு நிறைய நேரங்களில் கேள்வி வருகிறது, ஏன் ஆண்டவர் இந்த காயினுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கவில்லை?
அவன்தான் முதலாவது ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவன். வேதத்தில் முதலாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் இந்த காயினுக்குள் என்ன செய்தது? இருந்தது. இவனை பார்த்து தான் ஆபேல் காணிக்கை கொண்டு வருகிறான், அல்லது காயினுக்கு அப்புறம் தான் ஆபேல் காணிக்கை கொண்டு வருகிறான். ஆனாலும் காயினுடைய காணிக்கைகளை ஆண்டவர் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. கொடுக்கிறது முக்கியமில்லை, கொடுக்கிற காரியம் அங்கீகரிக்கப்படுகிறதா, அதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? ஆராதிக்கிறது முக்கியமில்லை, ஆராதிக்கிறதை விட இந்த ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கிறாரா, இந்த ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பது மிக முக்கியமானது. இப்போ இந்த காயினுடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் சபித்த பூமியிலிருந்து காயின் காணிக்கையை கொண்டு வந்ததுனால ஆண்டவர் அவனையும் அவனுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. பாருங்க, காயின் அவன் நிலத்தை பயிரிடுகிறவன், அவனுக்கு அதுதான் தெரியும். நிலத்தை பயிரிடுகிற வேலை தான் அவனுக்கு தெரியும். அதிலிருந்து தான் அவன் காணிக்கை தர முடியும். இல்லாத ஒரு இடத்திலிருந்து எங்கே அவன் கொண்டு வர முடியும்? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் ஆண்டவர் காயினுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கவில்லை என்றால் விளக்கம் ரொம்ப சிம்பிளானது தான். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனுஷன் கொண்டு வருகிற அந்த காணிக்கையை பார்க்கிறதற்கு முன்பாக அவனை பார்க்கிறார். பாருங்க, காயினையும் அவன் காணிக்கையும். ஆண்டவருக்கு காயினோட காணிக்கையை விட காயின் தான் ரொம்ப முக்கியம். முதலாவது அவனுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா, அவனுடைய சுபாவங்கள் சரியாக இருக்கிறதா, அவனுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து விட்டுதான் அவனுடைய காணிக்கைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? பார்ப்பார். ஸோ காயினுடைய குணாதிசயம் ஆண்டவருக்கு முன்பாக சரியில்லாததினாலே வேதம் சொல்லுகிறது, காயினையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை. ஆபேலை குறித்து வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார்னு பரிசுத்த ஆவியானவர் எழுதல, பதிலாக ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். தேவனுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கும்போது நாம் அங்கீகரிக்கப்பட்டால்தான் நம்முடைய காணிக்கைகள் என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு இவ்வளவு காணிக்கைகள் கொடுக்கிறேன், இவ்வளவு தசம பாகங்கள் கொடுக்கிறேன், ஏன் நான் ஆசீர்வதிக்கவே படுகிறதில்லை அப்படின்னு சிலர் கேட்பாங்க. காரணம் வேற ஒன்றும் இல்லை, இதுதான் காரணம். நாம் அங்கீகரிக்கப்படாமல் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அதனால தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆராதனை என்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கு தியானிக்கும் போது, ஆண்டவருக்கு கொடுக்கிற எதுவாயினும், அது ஆராதனையாக இருக்கலாம், அது காணிக்கையாக இருக்கலாம், நாம் அங்கீகரிக்கப்படாமல் நாம் கொடுக்கிறதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். நாம் அங்கீகரிக்கப்படாமல், நான் அங்கீகரிக்கப்படாமல் நான் கொடுக்கிற ஒன்றை ஆண்டவர் வாங்கிக் கொள்வதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் தேவன். ஹல்லேலூயா, அவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் தேவன். எஸ், அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். ஆமென். இந்த மனநிலை நமக்கு எப்பொழுதும் வேண்டும். நாம் ஆராதிக்கும் போது நமக்கு இந்த மனநிலை வேண்டும். ஆமென். நாம் சரியில்லாமல் நாம் அவருக்கு கொடுக்கிற ஆராதனை அவருக்கு உகந்ததா இருக்காது, அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்காது. என்னை பார்த்துவிட்டு தான் என்னுடைய ஆராதனையை பார்ப்பார். என்னுடைய இருதயத்தை பார்த்துவிட்டு தான் என்னுடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுவார். எல்லா மனுஷர்களும் ஆராதிக்கும் போது, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிற இடத்திலே மனிதர்கள் எல்லாரும் முகத்தை பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக உகந்ததா இருக்குமே ஆனால் உங்களுக்கு பாடல் வரல, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ராகம் தெரியலன்றது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இசை ஞானம் இல்லைன்றது பிரச்சனை இல்லை.
ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய பாடல் எப்படிப்பட்டதாயிருந்தாலும், உங்களுடைய ஆராதனை எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அதைத்தான் அவர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் கொடுக்கிற ஆராதனைகளை, நாம் கொடுக்கிற காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதுனுடைய அந்த காரியத்தை பாருங்க. நம்மை பார்க்கிறார், அப்புறம் தான் நம்ம கொடுக்கிறத, நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வெறும் பலியை அவர் என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறதில்லை. எப்படிப்பட்ட பலியை விரும்புகிறார் என்று சொன்னால், சர்வாங்க தகன பலியை ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17வது வசனம், 51வது சங்கீதம் 17வது வசனம். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. தேவனுக்கேற்கும் பலிகள் அல்லது தேவன் ஏற்றுக்கொள்ளும் பலிகள். எப்படிப்பட்ட பலிகள், எப்படிப்பட்ட ஆராதனை அப்படின்னு சொன்னா, நொறுங்குண்ட ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஆவியாய் இருக்க வேண்டும்? நொறுங்குண்ட, நொறுக்கப்பட்ட ஆவியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆவி நொறுக்கப்பட்ட ஆவியாய் இருக்க வேண்டும். The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. These, O God, you will not despise. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி, நொறுக்கப்பட்ட அந்த ஆவியுடைய அந்த இருதயத்திலிருந்து வருகிற அந்த ஆராதனையை, அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. இந்த இருதயம் திருக்குள்ளது, இந்த இருதயம் மகா கேடுள்ளது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக நொறுக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்கு முன்பாக உடைக்கப்பட வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கும் போது மேட்டிமையான மனப்பான்மையோடு அல்ல, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆராதனை, இதுதான் அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனை, இதுதான் தேவன் ஏற்றுக்கொள்ளும் நல்லதொரு ஆராதனையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இருதயம் உடைந்தால் என்ன செய்யும்? நம்முடைய கண்கள் குளமாகும். இருதயம் உடைக்கப்பட்டால் என்ன செய்யும்? நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உண்மையுள்ளதாயிருக்கும். இருதயம் உடைக்கப்பட்டால் அந்த ஆராதனை ஏதோ ஒரு 5-10 நிமிடங்களில் முடிக்கக்கூடிய ஒரு ஆராதனையாய் இருக்காது. இருதயம் உடைக்கப்பட்டால் உண்மையான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளியே வரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறார். நொறுங்குண்டு
பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் ஆராதிக்கும் போது இந்த பணிந்த ஆவி நமக்குள்ள இல்லை என்று சொன்னால், அந்த பணிந்த ஆவிக்காக முதலாவது நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அந்த பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட அந்த பணிந்த ஆவிக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். பணிந்த ஆவியை தக்க வைத்துக் கொள்ள நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பணிந்த ஆவியுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கவனமுள்ளதாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதர்களிடத்திலோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்திலோ, நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் நாம் இஷ்டத்திற்கு எதையாவது பேசிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பணிந்த ஆவியுள்ளவர்களாய் வர முடியாது. ஆமென். பல நாட்களுக்கு முன்பாக ஒரு போதகர் சொன்ன ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னுடைய மனதில் வருகிறது. ஆமென். இந்த மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, தீப்பெட்டி அப்படி நம்ம சொல்லுகிறோம்ல, மேட்ச் பாக்ஸ். இந்த மேட்ச் பாக்ஸில் உள்ள நிறைய குச்சிகள் இருக்கும், தீக்குச்சிகள். இந்த தீக்குச்சிகள் அந்த தீப்பெட்டியோடு உரசும் போது அந்த உராய்வின் மூலமாக ஒரு தீ வருகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை உபயோகப்படுத்தி இருக்கிறோம். இந்த தீப்பெட்டியில் இந்த உராய்வு வருகிறதற்கு இந்த தீக்குச்சி எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த தீப்பெட்டிக்குள்ளே இருக்கணுமா. அந்த ஊழியக்காரர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த தீக்குச்சி தீப்பெட்டிக்குள்ளே இல்லாமல் வெளியே எங்கேயாவது இருந்துக்கிட்டு அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு எரிய வேண்டிய நேரம் வரும்போது அதில் உரசிச்சு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஈரமான தண்ணீர் அந்த தீக்குச்சியில் பட்டிருக்கலாம், அல்லது வேற காரணங்கள்னால இந்த தீக்குச்சி எவ்வளவு அந்த தீப்பெட்டியோடு உரசினாலும் அதிலிருந்து என்ன வராது, நெருப்பு வராது. அதே போல நம்முடைய நாவை நாம் பாதுகாத்து வைக்காவிட்டால், ஜெபிக்கிற நேரம் வரும்போது, அனலாகிற நேரம் நமக்கு வரும்போது, அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் தான் ஆண்டவருடைய பிரசன்னம் வரும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் இப்படி பணிந்த ஆவி உள்ளவர்களாய் இருக்கும்போது அவர்கள் நடுவே ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். ஆமென். குடும்பமாய் இணைந்து நொறுங்கின ஆவியோடு, பணிந்த ஆவியோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது, ஆமென், முழு குடும்பத்திற்குள்ளேயும் தேவனுடைய அசைவாடுதல் இருக்கிறதை நம்மால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். தேவனுடைய பிரசனம் பணிந்த ஆவியுள்ளவர்களை தொடும், நொறுங்கின இருதயம் உள்ளவர்களை தொடும். அவர்கள் நடுவிலே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருப்பார். அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்போது அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அனுபவத்திற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவனிடத்தில் அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். தேவனுக்கு ஏற்கிற பலிகள், தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற வாய்ப்பே இல்லை. நொறுக்கப்பட்ட ஆவியோடு தான் தேவனுடைய சமூகத்திலே அவரை நாம் ஆராதிக்க முடியும், அவரை தொழுது கொள்ள முடியும். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். உடைக்கப்பட்ட இருதயத்தை, ஆமென், நொறுக்கப்பட்ட இருதயத்தை, நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவரால் புறக்கணிக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் புறக்கணிக்க கூடாத ஒரு இருதயம் எது அப்படின்னா, ஆமென், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, புறக்கணிக்கவே முடியாது. அதனால தான் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் உடைந்து அழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை நாம் சிந்த வேண்டும். சில நேரங்களில் அழுகணும் போல இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம என்ன செய்யலாம், அழுகலாம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை நாம் சிந்தலாம். ஆமென். நம்முடைய கண்ணீர் சிந்தக்கூடிய சரியான இடம் என்று சொன்னால் அது தேவனுடைய சமூகம்தான். ஆமென். அன்னாள் அவள் எழுந்திருந்து தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போய் அங்க உட்கார்ந்து அவள் மனக்லேசத்தோடே
தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் ஊற்றி அவள் மிகவும் அழுதாள். தன்னுடைய கண்ணீரை எல்லாம் அவள் அங்கே சிந்தி அழுதாள். அந்த கண்ணீருக்கு பதிலை ஆண்டவர் கொடுத்ததை நம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். பணிந்த ஆவியை அவர் பார்த்தார். ஆமென். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஆண்டவர் பயபக்தியுள்ள ஆராதனையை எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஆராதனை எதிர்பார்க்கிறார்? பயபக்தியுள்ள ஆராதனையாய் இருக்க வேண்டும். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் என்னை தேவன் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் உங்களுடைய தெய்வம் என்று என்னை சொல்லுகிறீர்களே, நான் உங்கள் தெய்வமானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அதை எதிர்பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென். கோடா கோடி தூதர்கள் ஆமென் எந்நேரமும் அவரை வாழ்த்தி அவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரையும் விட ஆமென் அவர் படைத்த படைப்பாகிய நம்மேல் அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ஆராதனையை அவர் விரும்புகிறார். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லி நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். இவர்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இவர்கள் என் துதியை சொல்லுகிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கிற நம்முடைய தேவன் கனத்தை எதிர்பார்க்கிறார். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஆராதனை பயபக்தியுள்ள ஆராதனையாய் இருக்க வேண்டும். எவ்வளவு காரியங்கள் மாறலாம், டெக்னாலஜி மாறலாம், ஆனால் நம்முடைய ஆராதனை தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ள ஒரு ஆராதனையாய் இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் ஆமென் ஆண்டவரை ஆராதிக்க அவர்கள் தூண்டப்பட வேண்டும். ஆவியினால் அவர்கள் தொடப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ரீதியில் தான் நம்முடைய ஆராதனை தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 12:28 வாசிக்கலாம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் ஆகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது நடனத்தோடு ஆராதிப்பது பிரச்சனை அல்ல, அது பாவம் அல்ல. ஏனென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது சங்கீதம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். அதே போல 149வது சங்கீதம் 3வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதிக்கும் போது உடல் அசைவுகளோடு நடனத்தோடு அவரை ஆராதிப்பது தவறு அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி. ஆனால் அந்த நடனத்திற்குள்ளும் பக்தியும் பயபக்தியும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அந்த நடனத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு நடனமாக அது என்ன செய்யலாம், இருக்கலாமே ஒழிய. ஏனென்றால் மனிதர்கள் படைக்கப்பட்ட அந்த ரீதியில் பாருங்க, ஒரு இசையை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனிதர்களுக்குள்ளே ஒரு அசைவு வரும். இது நேச்சுரலாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற ஒன்றாய் இருக்கிறது. அதனால வேத வசனத்தின்படி நடனத்தோடு அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு
பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு என்ன செய்கிறது? கற்பிக்கிறது. பயத்தோடும் பக்தியோடும். ஆமென். இந்த அசைவிலே தேவனுக்கேற்ற பயமும் பக்தியும் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் இவைகள் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. பயபக்தியுள்ள ஆராதனை, பக்தியுள்ள ஆராதனை, உணர்வுள்ள ஆராதனை, உண்மையான ஆராதனையை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்ததாக வாசிக்கலாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உங்க சரீரங்களை, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கேயும் பாருங்க வசனத்தில் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்றாலே அது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென். மனுஷனை பிரியப்படுத்துகிறதற்காகவோ மனுஷர்கள் பிரியப்பட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல, ஆராதனை தேவனுக்கு பிரியமாக அமைதல் மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்து ஆண்டவரை ஆராதிப்பதனால அது தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையாயிருக்கிறது. ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன செய்து கொள்ளுகிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இப்படி எழுதுகிறார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் சரியான ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனைனா என்ன? ஆமென். சரியற்ற ஆராதனையை செஞ்சு, ப்ராப்பர் இல்லாத ஒரு ஆராதனையை செஞ்சு நேரம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. புத்தியுள்ள ஆராதனை என்பது இந்த மாதிரியா சரியா ஆராதிச்சாதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சரீரத்தை நாம் பாவத்தோடு வைத்துக்கொண்டு பாவம் செய்து கொண்டு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாய் இருக்காது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக கீழ்ப்படிதல் உள்ள ஆராதனை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15:22 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. எப்படி வசனம் பாருங்க இந்த வார்த்தையை. ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற ஆராதனைக்கு முன்பாக கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். சில காரியத்தை ஆண்டவர் விடு அப்படின்னு சொல்லி இருப்பார். சில காரியத்தை ஆண்டவர் செய்யாதே என்று சொல்லி இருப்பார். சில காரியத்தை செய் என்று சொல்லி இருப்பார். அப்படி சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியினால் நாம் எச்சரிப்பு பெறுகிற, பரிசுத்த வேதாகமத்தினாலே நாம் எச்சரிக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் செய்கிற ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அதைத்தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம அப்பவே தியானித்தோம்,
காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் என்ன செய்யல? அங்கீகரிக்கல. ஆபேலையும் முதலாவது ஆபேல் அங்கீகரித்தார். அதற்கப்புறம் தான் அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் என்ன செய்தார்? பார்த்தார். நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை, நாம் செய்கிற இந்த ஆராதனையில ஆண்டவருக்கு முன்பாக நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்பதான் நம்முடைய ஆராதனையில் ஆண்டவர் என்ன செய்வார்? பிரியப்படுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்காக செய்யப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய ஆராதனை யாருக்காக அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்காக. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆராதனை எதற்காக நான் செய்கிறேன் என்றால், என் தேவனுக்காக நான் ஆராதனை செய்கிறேன், என் தேவனுக்கு நான் ஆராதனை செலுத்துகிறேன் என்கிற மனப்பான்மை நமக்கு அவசியம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். இந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20, 21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் நோவா என்ன செய்தார் பாருங்க. கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். நோவா யாருக்கு பலிபீடம் கட்டினார்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். கர்த்தருக்கு ஒரு ஆராதனை. நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கென்று இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி நாம் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையிலே தேவன் மகிமைப்படுகிறார், பிரியப்படுகிறார். மட்டுமல்ல, உடனடியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். நோவா கர்த்தருக்கு பலியிட்டாரா? கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடம் கட்டி பலியிட்டாரா? அடுத்த வசனத்திலேயே சுகந்த வாசனை கர்த்தர் என்ன செய்கிறார்? முகர்ந்து பார்க்கிறார். நம்முடைய ஆராதனை ஒரு வாசனை திரவியம் போல. நாம் உண்மையாய் ஆண்டவருக்கு செய்கிற இந்த ஆராதனையை ஆண்டவர் ஒரு சுகந்த வாசனையை போல அதை முகர்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் முகர்ந்து பார்க்கிறார், அதை விரும்பி பார்க்கிறார். கர்த்தருக்குன்னு பலிபீடம் கட்டி செலுத்தின அந்த ஆராதனையை ஆண்டவர் முகர்ந்து பார்த்ததோடு மட்டுமல்ல, உடனடியாக ஆண்டவர் பதிலளிக்கிறார். எப்படி? இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இதெல்லாம் நோவா சொன்னாரா? பூமியை நீங்க சபிக்க கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னாரா? இது மாதிரி ஒரு அழிவு இனிமேல் இந்த பூமிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரா? எதுவுமே சொல்லல. ஆராதனை செய்தார். கர்த்தருக்குன்னு ஆராதனை செய்தார். இவர் நினைக்காத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நோவாவுக்காக நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவருக்காக ஆராதனை செய்யும் போது நீங்க நிறைய ஜெப குறிப்பை சொல்ல வேண்டும் என்கிற தேவை கூட வராது. ஆண்டவர் அதை உங்களுக்காக செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆராதனை உண்மையாய் இருக்கிற பட்சத்தில் ஆண்டவருடைய கிரியைகள் உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் செய்கிற ஆராதனை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு ஆராதனையாய் இருக்கிற பட்சத்தில் ஆமென், நம்முடைய ஆராதனையின் மூலமாக சிறையிருப்புகள் மாறும். ஆமென். அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் பாடி ஆண்டவரை துதி செய்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். நடுராத்திரியிலே ஆமென், சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரத்தின் மேலே ஆண்டவர் தம்முடைய கிரியை வெளிப்பட பண்ணினார். எதனால? அவர்களுடைய ஆராதனை அவ்வளவு வல்லமையுள்ளதா இருந்தது, உண்மையுள்ளதா இருந்தது, தேவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு ஆராதனையா இருந்தது. அதே போல யோசபாத் கர்த்தரை துதிக்கும்படி அவன் ஆட்களை ஏற்படுத்தி ஆண்டவரை துதிக்க செய்த பொழுது எதிரிகள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். தங்களுக்கு
அதற்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். பரிசுத்த வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்போ? பாடி துதி செய்ய தொடங்கின போதே. ஆமென். உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய துதி, உங்களுடைய தொழுகை உண்மையாய் இருக்கிற பட்சத்தில் நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்கி விடுவார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ஆராதனையினுடைய வல்லமை, இதுதான் ஆராதனையினுடைய மகத்துவம். நாம் இப்படி ஆராதிக்கும் போது நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உண்மையா ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மையுள்ள ஆராதனை ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமான ஆராதனை, ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆராதனை, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனையை நான் செய்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான ஆராதனை, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனை, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆராதனை, தேவன் கிரியை செய்கிற ஆராதனை. ஆண்டவரே, நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் நீர் வாசம் பண்ணுகிறீர். பணிந்த ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே, நொறுங்கின ஆவியை எனக்கு தாரும். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கிறதில்லை. நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணிக்கிறதில்லை. நொறுங்குண்ட ஆவியை நீர் புறக்கணிக்கிறதில்லை. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை வல்லமையுள்ளதாய் மாறட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதாய் மாறட்டும். நீர் விரும்புகிற வண்ணமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இப்பொழுது வரைக்கும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறபடியினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆராதனை என்கிற தலைப்பில் இருந்து நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை இன்னும் எவ்வளவாய் மாற்றப்பட வேண்டும் என்று எங்களோடு நீர் வெளிப்படுத்தின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உள்ளத்திலிருந்து உண்மையாய் உம்மை ஆராதிக்க, உண்மையுள்ள ஆராதனை உமக்காக நாங்கள் செலுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அங்கீகரிக்கப்படுகிற, ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு ஆராதனையாய் எங்கள் ஆராதனை மாறுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள ஆராதனையாய் எங்களுடைய ஆராதனை மாறுவதாக. பயபக்தியுள்ள ஆராதனையாய் எங்கள் ஆராதனை மாறுவதாக. தேவனுக்கு கனத்தை செலுத்துகிற ஆராதனையாய் எங்களுடைய ஆராதனை மாறுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்திலிருந்து, நாங்கள் தியானித்த வசனத்திலிருந்து ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின உம்முடைய நல்வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக ஆண்டவரே, இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உம்மால் முத்திரையிடப்பட்ட ஆண்டவரே ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை குறிப்பிட்டு ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்கள் இரட்சிப்புக்கு தூரமானவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு தூரமானவர்கள் அல்ல, அவர்கள் பரலோகத்திற்கு தூரமானவர்கள் அல்ல, பரிசுத்த வாழ்வுக்கு தூரமானவர்கள் அல்ல, ஆச்சரியமான ஒளிக்கு தூரமானவர்கள் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களை நீர் ஆண்டவரை தொடுகிறதற்காக நன்றி ஆண்டவரை. ரட்சிக்கிறதற்கு ஆண்டவரை உம்மை அல்லாமல் வேறு ஒருவராலும் கூடாது. வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி நீர் அவர்களை தொடுகிறதற்காக நன்றி ஆண்டவரை. இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை, குடும்பத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம். கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாத நிலை ஆண்டவரை, மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாத நிலை, அல்லது பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத நிலை, அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பெற்றோர்
பெற்றோர்கள் இன்னும் பரிசுத்த ஜீவியத்திற்குள் வராத நிலை ஆண்டவர் இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களுக்காக விசேஷமாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவர் உம்மை ஏற்றுக்கொள்ளாத, உம்மை அறிந்து கொள்ளாத குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு தேவன் நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவர்களுடைய எதிர்பார்ப்புகளிலே தேவனுடைய சித்தம் வெளிப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.